கிவன் டேட்டா கொடுத்து எழுதிக்கலாம். இப்போ 2 கியருமே ஸ்பர் கியர்ஸ் தான், சிமிலர் கியர்ஸ்ன்றனால அதுக்கு 30 டீத்ஸ். நம்ம TG1 TG2 எடுத்துக்கிறோம். இதில் ப்ரெஷர் ஆங்கிள் 20 டிகிரி கொடுத்துருக்காங்க 5. பிச் சர்க்கிள் 25 mm புதுசாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்து ட்வைஸ் ஆஸ் தட் ஆஃப் பிச் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்து 50 mm. இதில் வந்து நமக்கு கியர் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டனால அதோட அடெண்டம் ரேடியஸும் சரி நார்மல் ரேடியஸும் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலா படி பார்த்தோன்னா லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் டிவைடட் பை காஸ் 5. நம்மள்ட்ட இப்போ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இருக்கனால எல்பிசி கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ எல்பிசி கண்டுபிடிச்சா நமக்கு 46.98 mm கிடைக்குது. ஸோ இந்த லென்த் இது யூஸ் பண்ணுறத ஓரமாக வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ்க்கு யூஸ் பண்ணுறது இப்போ ஒரு புது ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முலா வைஸ் பார்த்திங்கன்னா mtg/2 வந்து pc/π tg/2ன்ற ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு பிசியும் தெரியும் டிஜியும் தெரியும். ஸோ ஆர் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு வந்து 119.37 mm கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது போத் அப்ரோச் அண்ட் ரெசஸையும் சேர்த்து தான் இது கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதில் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்ற எந்த டேர்மும் யூஸ் பண்ணாதனால லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் டோட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா வைஸ் நம்ம பார்த்தோன்னா √RA² minus R² cos square 5 plus small RA² minus small R² cos square 5 minus R plus small r sin 5 வரும். பட் நமக்கு வந்து இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிமிலர் கியர்ஸ்னு கொடுத்துருக்கனால RA ஈக்குவல் டு ஸ்மால் RA அண்ட் கேபிட்டல் R ஈக்குவல் டு ஸ்மால் R. ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவை ஷ்ரிங்க் பண்ணி ட்வைஸ்னு எழுதிக்கிறோம். ஸோ லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் டோட்டலாக நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் டோட்டலில் நம்ம வந்து 46.98 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அன்னோனாக இருக்கிறது வந்து வெறும் RA தான். ஸோ RAவை நம்ம வேல்யூ கேல்குலேட் பண்ணி ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 129.30 mm கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து அடெண்டம் ரேடியஸோட ஃபார்முலா தெரியும், ரேடியஸ் ஆஃப் த கியர் ப்ளஸ் அடெண்டம். ஸோ இப்போ கேபிட்டல் RA ஈக்குவல் டு R ப்ளஸ் அடெண்டம் இருக்கிறனால அடெண்டம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு வர வேல்யூ பார்த்திங்கன்னா 11.62. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அடெண்டம் இது வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு.